அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 8வது ஊதியக்குழு மத்திய அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் 10,00,000 கார் முன்பணம், பண்டிகை முன்பணம் புது விதி. மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம், படிகள் மற்றும் பல்வேறு சலுகைகளை மறு ஆய்வு செய்யும் 8வது மத்திய ஊதியக்குழு தற்போது பல்வேறு தரப்பினரிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று வருகிறது. இந்த நிலையில் தேசிய கூட்டு ஆலோசனைக் குழுவின் பணியாளர் தரப்பு மத்திய அரசு ஊழியர்களின் நலனை முன்னிறுத்தி விரிவான மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. இந்த மனுவில் தற்போதுள்ள கணினி முன்பணம் மற்றும் வீடு கட்டும் முன்பணத்தின் வரம்பை உயர்த்துவதோடு 3 புதிய முன்பணங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைகள் ஊழியர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. மத்திய அரசு ஊழியர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் இந்த பரிந்துரைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. தற்போது பணவீக்கம், விலைவாசி உயர்வு ஆகியவை ஊழியர்களின் நிதி சுமையை அதிகரித்துள்ள நிலையில் இந்த முன்பணங்கள் பெரும் நிவாரணமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 4 சக்கர வாகனம் முன்பணம் 10,00,000 வரை வட்டியில்லா உதவி. இன்றைய காலகட்டத்தில் கார் ஒரு ஆடம்பர பொருள் அல்ல, மாறாக குடும்பத்துடன் பாதுகாப்பாக பயணிக்கும் அத்தியாவசிய தேவையாக மாறிவிட்டது என்று NCJCM பணியாளர் தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே மத்திய அரசு ஊழியர்கள் கார் வாங்குவதற்கு ரூபாய் 10,00,000 வரை 4 சக்கர வாகனம் முன்பணம் வழங்க 8வது ஊதியக்குழு பரிந்துரைக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த முழு தொகையும் முற்றிலும் வட்டி இல்லாததாக இருக்க வேண்டும் என ஊழியர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த சலுகை அமலுக்கு வந்தால் ஊழியர்களின் போக்குவரத்து செலவு கணிசமாக குறையும்.